அதிசயமாய் நடத்தி வந்த பாதைகளுக்காக நன்றியோடு கூட உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் ஆமென் ஆண்டவரே எங்களுக்கு தேவையான ஆமென் ஆண்டவரே ஜீவன் சுகபலன் கொடுத்து எங்களை ஆச்சரியமாய் வழி நடத்தி வந்த கிருபைகளுக்காக உம்மை மனதார கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. யாக்கோபின் தேவன் எங்களுக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இருந்த தயவுகளுக்காக நன்றியோடு கூட உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. ஆமென் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ராஜா. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உம்முடைய சுத்த கிருபை ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு தேவையான கிருபைகளை தந்து ஆமென் ஆண்டவரே எங்களை ஆச்சரியமாய் வழி நடத்துகிற அன்பின் ஆவியானவரே, உம்மை மனதார கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆமென் ஆண்டவரே, ஒவ்வொரு காரியத்திலும் ஆமென் ஆண்டவரே எங்களுக்கு ஜெயத்தை தந்த தேவனே, உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. கடந்த வாரத்திலே அநேக காரியங்கள் ஆமென் ஆண்டவரே மாறுதலை முடிய பண்ணினதற்காக உம்மை நன்றியோடு கூட சமூகத்திலே வருகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. நன்றியோடு உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் தேவையான ஆமென் ஆண்டவரே உணவு தந்து எங்களை ஆச்சரியமாய் வழி நடத்தின அன்பின் ஆவியானவரே, உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. பலவீன நேரங்களில் எல்லாம் உம்முடைய கிருபை ஆமென் ஆண்டவரே எங்களை தாங்கி வழி நடத்தினதே, அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் உம்முடைய வார்த்தைகளை தந்து எங்களை பலப்படுத்தின தேவனே, உம்மை நன்றியோடு கூட உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. உம்முடைய ஆலயத்தின் நடுவிலே உம்முடைய கிருபைகளை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் என்ற வார்த்தையின்படி ராஜா, இந்த ஆலயத்திலே வந்து உம்மை துதிக்கிறதற்கு நீர் எங்களுக்கு தந்த தயவிற்காக நன்றியோடு கூட உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் ஆண்டவரே. ஹalleluya 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 ஹalleluya. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று ஆமென் ஆண்டவரே. அப்பா, தூதர்கள் ஓய்வின்றுமே ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்களே அப்பா, இந்த ஆலயத்திலே நாங்களும் வந்து உம்மை ஆராதிக்கிறதற்கு நீர் எங்களுக்கு கொடுத்த ஸ்லாக்கியத்திற்காக நன்றியோடு கூட உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி
தீரையா, மனதார நன்றி சொல்வே. என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. அல்லேலூயா, 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 நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமது மிகுந்த இரக்கங்களின்படி கிருபையா இந்த நாளிலே நீர் எங்களை கூட்டி சேர்த்த தயவுக்காக உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தடைகளை நீக்கி தேவனாகிய கர்த்தர் கொண்டு வரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனையின் ஒவ்வொரு பகுதியிலும் கர்த்தர் மாத்திரம் மகிமைப்படும்படியாய் செபிக்கிறோம். பாடல் வேலைகளில் எங்களோடு கூட இடைபடுங்க. ஆராதனை பகுதிகளில் எங்களுக்கு வேண்டிய வார்த்தைகளை கொடுங்கப்பா. விசேஷ விதமாய் செய்தி கொடுக்கிற தாசரை சிலுவை நிலையிலே மறைத்து இந்த நாளிலும் எங்களுக்கு வேண்டிய வார்த்தைகள்
கிருபைகளை பரத்திலிருந்து தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயற்கைகள் மற்ற காரியங்கள் எல்லாம் எங்களுக்கு அனுகூலமாய் இருக்கட்டும். ஆமென் ஆண்டவரே. நாங்கள் வந்த வண்ணமாய் அல்லாமல் அப்பா ஒரு மாறுதலோடு கூட இந்த ஆராதனை விட்டு நாங்கள் கடந்து செல்லும் போது செல்லுகிறதற்கு கர்த்தர் அனுக்கிரகம் செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா தடைகளும் மாறட்டும், எல்லா சூழ்நிலைகளும் எங்களுக்கு அனுகூலமாய் இருக்கட்டும் அப்பா. இந்த நாளில் உம்முடைய பிரசுரத்தை நாங்கள் அனுபவிக்கிறதற்கு உதவி செய்யுங்க. உம்முடைய கரம் கூட இருந்து நடத்தட்டும். மீட்பர் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். நாம் இணைந்து பாடி நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, சேனையின் கர்த்தர் உன் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். கரங்களை தட்டி பாடலாமா? தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு.
பாவ வியாதி, அதை சுகப்படுத்த ஆண்டவரால் மட்டும்தான் முடியும். ஆமென். கேன்சர் எப்படி அது நல்லதில்லையோ அது போல பாவமும் நல்லதல்ல. பாவம் தேவனை விட்டு பிரிக்கிறது. பாஸ்டர் அடிக்கடி சொல்லுவாங்க, ஆசீர்வாதம் கூட லேட்டாக தான் வரும், ஆனால் சாபம் அப்படி அல்ல. யாரோ ஒருத்தங்க இல்லீகலில் இருக்கிறாங்க, தவறான உறவில் இருக்கிறாங்க, யாரோ ஒருவருடைய குடும்பத்தில் கடன் பிரச்சனை அல்லது வியாதி அல்லது குடும்பத்தில் சமாதானம் இல்லை, அதை நினைத்து சந்தோஷப்படாதீங்க. ஆசீர்வாதம் எல்லாம் லேட்டாக வரும். நம்ம யாரோ ஒருவரை குறித்து தீமை நினைத்தோம் என்றால் அது நம்முடைய வாழ்க்கையில் வரும் அப்படின்றத எந்த சந்தேகமும் இல்லை. தேவ பிள்ளைகளாகிய நாம் நம்மை அர்ப்பணித்து தாழ்மை உள்ள இருதயத்தோடு கூட இருக்க பரிசுத்த ஆவியானவர் கிருபை செய்வாராக. யெகோவாயீரே நீர் என் தேவனா, யெகோவாயீரே நீர் என் தேவனா, இனி என்னுள்ளில் கலக்கமில்லை, இனி என்னுள்ளில் கலக்கமில்லை. ஆராதனை ஜெபம் உயர்ந்திருக்கட்டும். எங்கள் ஆராதனை, எங்கள் பினான்சியல், எங்கள் சமாதானம், ஆராதனை 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 ஓ ஆராதனை ஓ ஆராதனை. ஆண்டவரே சங்கீனா மகிமை ஓ ஆராதனை ஆராதனை
யெகோவாயிரே நீர் என் தேவனா இனி என்னுள்ளில் கலக்கமில்லை இனி எல்லாமே பார்த்துக் கொள்வீர் இனி நீர் எல்லாமே பார்த்துக் கொள்வீர் இனி என்னுள்ளில் கலக்கமில்லை நீர் எல்லாமே பார்த்துக் கொள்வீர் இனி என்னுள்ளில் கலக்கமில்லை இனி எல்லாமே ஆராதனை 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 ஓ ஆராதனை 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 இனி என்னுள் யாரெல்லாம் உண்மையாய் பாடுகிறார்களோ அவர்களை கலக்க பண்ணுகிற அவர்களை வருத்தப்படுத்துகிற அவர்களை வேதனைப்படுத்துகிற எல்லா கலக்கங்களையும் மாற்றிவிடும் கலக்கமில்லை நீர் எல்லாமே பார்த்துக் கொள்வீர் நீர் என் நோய்கள் சுமந்து கொண்டீர் நீர் எந்த மருத்துவரே நீர் என் நோய்கள் சுமந்து கொண்டீர் நீர் எந்த மருத்துவரே என் தேவைகள் நீர் அறிவீர் நீர் என் நல்மேய்ப்பரே என் தேவைகள் நீர் அறிவீர் நீர் எந்த மேய்ப்பரே பழமவோ என் தேவைகள் நீர் அறிவீர் நீர் எந்த நல்மேய்ப்பரே என் தேவைகள் நீர் அறிவீர் come on நீர் எந்த நல்மேய்ப்பரே என் தேவைகள் நீர் அறிவீர் நீர் எந்த நல்மேய்ப்பரே என் தேவைகள் நீர் அறிவீர் நீர் எந்த நல்மேய்ப்பரே நல்ல ரெண்டு கரங்களை தட்டி ஆண்டோடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா நல்ல சத்தமா முழு பலத்தோடு கூட நீங்களும் நானும் ஜீவனோடு கூட இருப்பது அவருடைய கிருபை நீங்களும் நானும் இரக்கத்தினால் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஹalleluya ஹalleluya ஆண்டவர் செய்த நன்மைகளை அப்படி ஈஸியா பைபாஸ் பண்ணி கடந்து போக முடியாது ஏன்னா அடிக்கடி சொல்லியிருக்கிறேன் திடீர்னு எனக்கு ஒரு 5லேருந்து 6 வயது இருக்குன்னு நினைக்கிறேன் திடீர்னு மூக்கிலேருந்து வாயிலேருந்து திடீரென்று ரத்தம் மரண படுக்கை மரணத்துக்கும் எனக்கும் ஒரு அடி தூரம் மாத்திரம் இருந்தது அப்போ என் தகப்பனார் உயிரோடு கூட இருந்தார்கள் அப்பொழுது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பொழுது ஆண்டவரிடத்தில் பெற்றோர் ஏறெடுத்த ஒரு பொருத்தனை ஆண்டவரே இந்த பிள்ளையை நீங்கள் எனக்கு தந்தா இந்த பிள்ளையை உங்களுக்கே தந்துருதேன்னு சொல்லி அநேக நேரங்களில் ஆண்டவன் வாழ்க்கையில் பிரச்சனை இருக்குது நெருக்கடி இருக்குது இல்லைன்னு சொல்லலை ஆனால் இதெல்லாம் ஒன்றுமே இல்லை கடந்த நாட்களெல்லாம் இதை விட தீவிரமான பிரச்சனைகள் வந்த பொழுதெல்லாம் நம்மை காப்பாற்றின ஆண்டவர் இனியும் நம்மை காப்பாற்றுவார் ஆமென் யோர்தானை கடந்து போவீர்கள் என்று சொன்னார் சொன்னவர் நிறைவேற்றினார் ரெண்டு கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா ஆமென் ஆண்டவர் எப்பொழுதுமே
நம்ம வாழ்க்கையில அவர் செய்த நன்மைகளை மறக்காம இருக்கிறதுக்கு உச்சபட்சமான ஒரு நன்மை செய்திருப்பேன். நான் எதை உச்சபட்ச நன்மையா பார்க்கிறேன் அப்படின்னா நிறைய இருக்கு, சொல்லிட்டே போலாம். எனக்கு கர்த்தர் ஜீவனை தந்த, உயிர்ப்பிச்சு தந்தது. ஆமா. ரெண்டாவது, எனக்கு ஒரு திருமண வாழ்க்கை, சபை, மக்கள், இது பிள்ளைகள், இது எதையுமே என்னால் ஈஸியாக பைபாஸ் எல்லாத்தையும் வாங்கிட்டு எப்படிங்க எதுவுமே செய்யலைன்னு சொல்றது? ஆமே. நன்றி கெட்டவர்களாய் இருந்துடக்கூடாது. ஒரு நேரம் சாப்பாடு ஒரு நாய்க்கு வச்சா அது வாலாட்டிக்கிட்டு அந்த எஜமானே சுற்றி வரும். ஆண்டவருக்கு எதுவுமே செய்யலைன்னு சொல்லாதீங்க. ஆமே. அநேக நேரங்களை தவறான முடிவுகளினால நம்மளோட வாழ்க்கையை சிதைக்கிறோம். ஆனாலும் பிரச்சனை இல்லை, ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவர் இதை செய்கிறேன் என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லும் பொழுது நம்ம பிரச்சனை அவர் பிரச்சனையா போகும். ஆமே. அல்லேலூயா. இன்னும் ஒரு பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறேன். என்ன நிரப்புங்கப்பா உங்கள் வல்லமையால். எதனால் நிரப்பப்பட்டிருக்கிறோம்? தேவ பிள்ளைகளாகிய நாம் எதால் நிரப்பப்பட்டிருக்கிறோம் என்பதை நினைத்து ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஆராய போகிறேன். என்ன நிரப்புங்கப்பா உங்கள் வல்லமையால். ஆண்டவருடைய சமூகத்தில் ஆராதிக்கும் பொழுது ஒரு பிள்ளையா மாறிடணும், ஒரு குழந்தையா மாறிடணும். அப்போ தான் ஆண்டவர்கிட்ட ஏதாவது வாங்க முடியும். நீங்கள் என்ன வேடிக்கை பார்த்தீங்கன்னா ஒரு ஆசீர்வாதமும் கிடைக்காது. நான் ஆண்டவரை ஆராதிச்சுட்டு ஆண்டவர்கிட்ட நன்மையை வாங்கிட்டு போயிட்டே இருப்பேன். ஆண்டவரை ஆராதிக்கிறது அப்படின்றது, ஆடு மேய்த்த சிறுவன் தாவீதை ஆண்டவரை ஆராதிச்சுட்டே இருக்கிறான் அப்படின்றனால, எப்பா நீ எங்கே இருக்க வேண்டியவன் இல்லை, வா இஸ்ரவேலில் உனக்கு ஒரு சிங்காசனத்தை உருவாக்கியிருக்கேன், அங்கே வந்து உட்காருன்றாரு. ஆண்டவரை ஆராதிக்கிறது ஒரு மாதிரி அற்பமாக தெரியலாம், என்ன இவங்க பண்ணுறாங்க, அந்த அற்பத்தனத்திற்குள் தான் தேவன் உயர்வை வைத்திருக்கிறார். ஆமென். நம்ம ஆராதனையின் அளவுகோல் எப்படி இருக்கிறதோ அவ்வளோ தூரம் தான் ஆண்டவர் நம்மை உயர்த்த முடியும். ஆமென். கரண்ட் சிச்சுவேஷனில் ஃபைனல் டெஸ்டினேஷனே இல்லை. இப்போ இருக்கிற இந்த சூழ்நிலையெல்லாம் நம்ம முடிவு கிடையாது. கர்த்தர் ஒரு பெரிய நன்மை நம்முடைய வாழ்க்கையில் வைத்திருக்கிறார். எது நம்மை அதிகமாக அள வைக்கிறதோ, எது நம்மை அதிகமாக கஷ்டப்படுத்துதோ, அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் வைத்திருக்கிறதான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கான திருப்பு முனை. அதை நீங்கள் ஒரு நாளும் மறக்கக்கூடாது. ஆமென். அந்த கடினமான சூழலை தாங்கிறதுக்கு மட்டும் எங்களுக்கு ஸ்ட்ரென்த்து தாங்காண்டு ஒரு பலனை தாங்கன்னு கேட்டுட்டு போயிட்டே இருக்கணும். ஆமென். மற்றதெல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொள்வார். நல்ல சத்தமா கரங்களை தட்டி பாடலாமா? என்ன நிரப்புங்கப்பா உங்க வல்லமையால, என்ன நிரப்புங்கப்பா உங்க அக்கினியால, என்ன நிரப்புங்கப்பா உங்க வல்லமையால, என்ன நிரப்புங்கப்பா உங்க அக்கினியால. நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க, ஆவியினாலே நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க, வல்லமையாலே நிரப்பிடுங்க.
நல்ல கரங்களை தட்டி அவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய வல்லமை எங்கள் வாழ்வுக்கு அவசியம். ஆமென். நீர் இல்லாமல், உம்முடைய வல்லமை இல்லாமல் ஆண்டவரே எங்களாலே ஒன்றும் செய்துவிட முடியாது. வெறும் நம்முடைய ஞானமோ நம்முடைய திட்டங்களோ அல்ல. ஆமென். ஆண்டவருடைய பலன் நமக்கு அவசியம். ஆண்டவருடைய ஒத்தாசை நமக்கு அவசியம். ஆமென். அதை நாம் அவர் சமூகத்தில் வந்து நின்று அவரை தேடும் போது, அவரை ஆராதிக்கும் போது அதை அவர் நமக்கு தந்து பலன் தருகிறவராக இருக்கிறார். ஆமென். அவர் சமூகத்திற்கு வருவதற்கு முன்பதாக நாம் பலனற்றவர்களாக இருக்கலாம். ஆனால் அவர் சமூகத்திலே வருகிற போது கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிறார். அவருடைய கிருபை வல்லமையினாலே நிரப்புகிறார். ஆண்டவரே, இதுவரை உம்முடைய கிருபை எங்களை தாங்கினது, இன்னும் நீர் எங்களை தாங்கணும், நீர் எங்களை நடத்தணும். ஆண்டவரே, கரங்களை உயர்த்தி ஆண்டவரே உங்க பலன் எங்களுக்கு வேணும். ஆமென். நான் அவனை நீடித்த நாட்களால் திருப்தியாக்கி என் ரட்சிப்பை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்று சொன்னவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். எளியவர்களை அவர் தம்முடைய வல்லமையினாலே நிரப்பி, ஆமென், சாதாரணமானவர்களை ஆண்டவர் உயர்த்தி பலப்படுத்தி, ஆமென், அவர்களை மேன்மைப்படுத்துகிற நல்ல தெய்வம். ஆமென். சொல்லுங்க, எளிமையான எங்களை நீர் நினைவு கூறும் ஆண்டவரே. எளிமையான எங்களை நீர் நினைவு கூர்ந்து எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவர், ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே, எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க, உம் நாமம் வாழ்க. தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும். தேடுகிற மகிழ்ந்து களி கூறட்டும். உம்மை பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. சொல்லுங்க பாப்போம், உம்மை பாடுகிற பரிசுத்தமாகட்டுமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம். தூயவரே சுவையே ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம். தூயவரே சுவையே பலிகளை செலுத்திடவே, ஜீவ பலியாக மாறிடவே, பலிகளை செலுத்திடவே, ஜீவ பலியாக மறுரூபத்தின் இருதயம் தந்தீரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமே. மறுரூபத்தின் இருதயம், ஸ்தோத்திரம்,
ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சேர்ந்து எல்லாரும் ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம். யெகோவாவே வனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம். தூயவரே சுவரே ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம். யெகோவாவே வனையே துதித்திட வந்தோம். ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா. நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். எங்கள் பலவீன நேரங்கள் எங்களோடு கூட இரும் ஆண்டவரே. நாங்கள் சோர்ந்து போய் நிற்கிற போது உம்முடைய கரம் எங்களை பலப்படுத்தட்டும் ஆண்டவரே. இதுவரை எங்களை தாங்கினவர், இதுவரை எங்களை நடத்தினவர் ஆண்டவரே. உம்முடைய வல்லமையை, உம்முடைய கிருபைகளை, உம்முடைய இரக்கங்களை நினைக்கிறோம். தொடர்ந்து நீர் எங்களை நடத்தும், தொடர்ந்து எங்களை ஆசீர்வதித்தருளும். இந்த வாரத்தின் மீதம் இருக்கிற நாட்கள் எல்லாம் உம்முடைய பலன் எங்களை தாங்கட்டும் ஆண்டவரே. நாம் எங்கள் இதிலெல்லாம் ஆண்டவரே நம்பிக்கையற்று இருக்கிறோமோ அதிலெல்லாம் உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கட்டும். பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை எங்களை கர்த்தாவே நம்பிக்கையுள்ளவர்களாய் மாற்றி தொடர்ந்து ஓட எங்களுக்கு கிருபை தாரும். நீர் எங்களை அழைத்த அழைப்பின் ஆண்டவரே அந்த லக்கை நோக்கி பந்தய பொருளுக்காக தொடர்ந்து உமை நோக்கி ஓட எங்களுக்கு கிருபை செய்வீராக. இந்த நாளிலே இந்த சமூகத்திலே நின்று உம்மை ஆராதித்த தேவ சமூகத்திலே தேவ பிரசன்னத்தை உணர்ந்து நிற்கிற ஆண்டவரே அருமையான உம்முடைய ஜனங்களை உம்முடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து உம்முடைய ஆசீர்வாதத்தின் வழியிலே நீங்கள் ஒவ்வொருவரையும் நடத்தி செல்லும். ஆமென். ஜீவ பலியாய் எங்களை நாங்கள் ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே, எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து இருக்கிற ஆராதனையிலே நீர் எங்களோடு கூட இடைப்படுவீராக. வாசிக்க இருக்கிற வேத பகுதி எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரோம் ஆண்டவரே. உமக்கு படைக்க இருக்கிற காணிக்கைகளை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரோம். தேவ கரம், தேவ சமூகம் எங்களோடு கூட முழுவதுமாய் தங்கியிருக்கட்டும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என்ற வண்ணமாக ஒரு வேத பகுதியை வாசிக்க கேட்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 150வது சங்கீதம். சங்கீதம் 150 வசனம் பிரதி வசனமாக நாம் வாசிக்க கேட்கலாம். சங்கீதம் 150. அல்லேலூயா. தேவனை அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் துதியுங்கள். அவருடைய வல்லமை விளங்கும் ஆகாய விரிவை பார்த்து அவரை துதியுங்கள். எக்கால தொனியோடே அவரை துதியுங்கள். வீணையோடும் சுரமண்டலத்தோடும் அவரை துதியுங்கள். சேர்ந்து வாசிப்போம். ஓசையுள்ள கைத்தாளங்களோடும் அவரை துதியுங்கள். பேரோசையுள்ள கைத்தாளங்களோடும் அவரை துதியுங்கள். சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. அல்லேலூயா. ஆமேன். நிற்கும் போதே ஒரு பாடலை பாட கேட்போம். காணிக்கை சமபாகங்களை செலுத்தலாம். ஆமென்.
தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீ என்னோடு இருப்பதினால். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தாகம் கொண்ட தேவஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. தாகம் கொண்ட தேவஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். வாழ்க்கையிலே கஷ்டப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. மாறாவி நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. மாறாவி நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். உட்காரலாம். ஆண்டுடைய பரிசுத்த நாமத்தில் உங்களை இந்த காலை ஆராதனைக்கு வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நல்ல ஒரு ஆராதனை நேரத்தை தேவனாகிய கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அவரை பாடவும், அவர் செய்த நன்மைகளுக்கு நாம் அவருக்கு நன்றி சொல்லி ஆராதிக்கவும் ஆண்டவர் நமக்கு கிருபை செய்தார். நீங்கள் அதை தொடர்ந்து செய்வதற்கு கர்த்தர் நம்மை பலப்படுத்துவாராக. அறிவிப்புகளை வாசிக்கிறேன். நமக்கு ஞாயிறு தோறும் ஆராதனை காலை 8:30 10:30 வரைக்கும் நடைபெறும். சனிக்கிழமை தோறும் நமக்கு ஜெப நாள் காலையில் 6 மணிலிருந்து மாலை 5 மணி வரைக்கும் அந்த ஜெப நேரங்கள் நடைபெறும். ஒவ்வொருவரும் அரை மணி நேரம் ஜெபிக்கும்படிக்கு உங்களுக்கு நேரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் மறவாமல் தொடர்ந்து ஜெபிப்பதற்கு உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். பெண்கள் ஜெபம் புதன்கிழமை தோறும் மாலை 6:30 8 மணி வரைக்கும் சபையில் வைத்து நடைபெறும். அதிகாலை ஜெபம் ஆன்லைன் வழியாக காலை 5:30 6:30 வரைக்கும் திங்கள் முதல் வெள்ளிக்கிழமை வரைக்கும் நடைபெறுகிறது.
ஆன்லைனில் பங்கு பெற்று நீங்கள் அந்த ஜெபத்தில் கலந்து கொள்ள உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். வருகிற ஸ்தோத்திரம் 26ஆம் தேதி பல ஊரில் இருக்கிற சிவசக்தி கல்யாணம் மஹாலில் வைத்து நம்முடைய ராதாபுரம் மண்டல அளவிலான வாலிபர்களுக்கான முகாம் காலை 9 மணிக்கு ஆரம்பித்து நடைபெற இருக்கிறது. எனவே வாலிபர்கள் நீங்கள் அந்த முகாமிலே பங்கு பெறுவதற்கு உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். முகாமுக்கான பதிவு கட்டணம் ரூபாய் 50. அதில் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம். கடந்த ஞாயிறன்று நம்முடைய ராதாபுரம் மண்டல அளவிலான CA போட்டிகள் ஆசீர்வாதமாக நடைபெற்று முடிந்தது. ஏறக்குறைய எல்லா போட்டிகளிலுமே நம்முடைய சபையிலிருந்து வாலிப பிள்ளைகள் பங்கு பெற்றார்கள். அதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். புதன்கிழமை நடைபெறுகிற அந்த மண்டல முகாமில் அந்த போட்டியில் பங்கு பெற்றவர்களுக்கான பரிசுகள் இருக்கிறது. பங்கு பெற்ற எல்லாரும் நீங்கள் அந்த போட்டியில் கலந்து கொள்வதற்கு உங்களை நாங்கள் உற்சாகப்படுத்துகிறோம். ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஜெபிப்போம். தொடர்ந்து கர்த்தருடைய சமூகத்தில் நாம் அவரை ஆராதிக்கவும் அவர் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கவும் தேவனாகிய கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. அல்லேலூயா. இந்த காலை ஆராதனையிலே உங்களோடு இருப்பதும் கர்த்தருடைய வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வதும் ரொம்ப சந்தோஷமான ஒன்று. கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் தொடர்ந்து தியானிக்க போகிறோம். ஆண்டவர் நம்மோடு கூட இந்த காலை நேரத்தில் பேசுவாராக. ஸ்தோத்திரம். சங்கீதம் 91 அதனுடைய கடைசி 4 வசனங்களை மையமாக வைத்து கர்த்தருடைய வாக்குத்தத்த வார்த்தைகளை நாம் தியானித்து வருகிறோம். சங்கீதம் 91:16 சொல்லப்பட்டிருக்கிறது போல, அவர் நம்மை நீடித்த நாட்களால் திருப்தியாக்கி அவருடைய இரட்சிப்பை நமக்கு காண்பிக்கிற தெய்வமாக இருக்கிறார். அவர் திருப்தியாக்குகிறார். நம்மை திருப்திப்படுத்துவது இந்த உலகத்தில் இருக்கிற காரியங்கள் மாத்திரமாய் அமைந்து விடாமல் அவரும் அவருடைய வல்லமையும் நம்மை திருப்திப்படுத்தும். அது நமக்கு ரொம்ப பெரிய ஆசீர்வாதத்தை நிச்சயமாக கொண்டு வரும். நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய வல்லமை வெளிப்படுவதற்கு நாம் தொடர்ந்து காத்திருக்க வேண்டும். அவருடைய வல்லமையை நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்துகிற போதுதான் இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில் ஒரு முழுமையான திருப்தியை, மகிழ்ச்சியை நாம் நம்முடைய வாழ்க்கையில் பார்க்க முடியும். நாம் நம்முடைய வாழ்வை ஸ்தோத்திரம் ஆசீர்வாதமாக வைத்து கொள்வதற்கு அநேக காரியங்களை இந்த உலகத்தில் நாம் செய்கிறோம். அதெல்லாம் நமக்கு ஒருவேளை சந்தோஷத்தை கொடுத்தாலும் உண்மையான சந்தோஷம் என்பது அவருடைய கரத்திலே தான் இருக்கிறது. யோவானிலே அவர் சொல்லியிருக்கிறார், நான் கொடுக்கிற சமாதானம் இந்த உலகம் கொடுக்கிறது போல அல்ல, ஒருவரும் எடுத்துக்கொள்ள முடியாத சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போயிருக்கிறேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். அப்போ நம்முடைய இந்த உலக பிரயாசங்களோடு கூட தேவனுடைய ஆசீர்வாதங்களும் இணைகிற போது உண்மையாகவே நம்முடைய வாழ்க்கை ரொம்ப பெரிய ஒரு உச்சத்தை தொடும், ரொம்ப பெரிய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும். அல்லேலூயா. அதனாலே நாம் நம்முடைய வாழ்க்கையில் மறக்கக்கூடாத ஒன்று, அவரை விட்டு அவருடைய வல்லமையை விட்டு அல்லது அவர் நமக்கு அவர் சமூகத்தில் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை விட்டு விடாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க ஆண்டவர் நமக்கு ஞானத்தையும் நல்ல தெளிந்த மனக்கண்களையும் கர்த்தர் நமக்கு தருவாராக. நம்புறீங்களா? அவர் வல்லமை நம்ம வாழ்க்கையில் இணைகிற போது நம்முடைய வாழ்க்கை நம்ம இருக்கிற ஸ்தானத்தில் இருக்காது, ஒரு உன்னத ஸ்தானத்தை நிச்சயமாக பார்க்கும், அடையும் என்கிறதுல நம்ம விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கணும். நீங்கள் அப்படி நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீர்களா? அல்லேலூயா. கடந்த வாரத்திலே தேவனுடைய வல்லமையை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் காண்பிக்கிற போது, வெளிப்படுத்துகிற போது அவன் என்ன உயர்வை அடைகிறான் என்று யோசேப்பினுடைய வாழ்க்கை குறித்து கடந்த வாரத்தில் நாம் தியானித்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்னும் சில காரியங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டி இருக்கிறபடினாலே மறுபடியும் யோசேப்பு வாழ்க்கையை மையமாக வைத்து நான் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சங்கீதம் 91 மையமாக வைத்து, உன்னதமானவரின் மறைவிலே நிற்கிறவன்
சர்வ வல்லவருடைய நிழலிலே இருப்பான், தங்குவான் என்று தியானித்தோம். ஒரு மனுஷன் தேவனுடைய அந்த வல்லமை அடங்கிய அவருடைய அடைக்கலத்துக்கு கீழே வருகிற போது அவன் ஸ்தோத்திரம், அவன் ஆசீர்வதிக்கப்படுகிறது மாத்திரமல்ல, தன்னை ஆசீர்வதித்த தேவனுடைய வல்லமையை அவன் அனுபவித்து பெற்றுக்கொண்டு உயர்த்தப்பட்டு தன்னுடைய நிழலின் கீழே அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறான் என்று கடந்த வாரத்திலே தியானித்தோம். யோசேப்பினுடைய ஸ்தானம் எப்படிப்பட்டது என்பது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதனுடைய தொடர்ச்சியாக இன்னும் சிலதை நான் உங்களுக்கு கொஞ்ச நேரம் எடுத்து கற்றுத்தருவதற்கு விரும்புகிறேன். அல்லேலூயா. கேட்க ஆயத்தமாக இருக்கிறீங்களா? அல்லேலூயா. இன்றைக்கு வேத வசனங்களுடைய தியானத்திற்காக ஆதியாகமத்தின் புஸ்தகம் 50ஆம் அதிகாரம், அதில் சில வசனங்களை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்க விரும்புகிறேன். ஆதியாகமம் 50, 18, 19, 20 ஆகிய ஸ்தோத்திரம் 3 வசனங்களை நாம் வாசிக்க போகிறோம். 21 சேர்த்து 4 வசனங்களை நம்ம வாசிக்க போகிறோம். பைபிள் வச்சிருக்கிறவங்க தயவாக அவங்க பைபிளை பார்த்து வாசிக்கிறதுக்கு விரும்புகிறேன். வாசிக்கலாமா? பின்பு அவனுடைய சகோதரரும் போய் அவனுக்கு முன்பாக தாழ விழுந்து, இதோ நாங்கள் உமக்கு அடிமைகள் என்றார்கள். யோசேப்பு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நான் தேவனா? நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். ஆதலால் பயப்படாதிருங்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களோட பட்சமாய் பேசினான். அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களோட பட்சமாய் பேசினான். கவனிங்க, இந்த வேத பகுதியிலே இந்த வசனங்களை நாம் வாசிக்கிற போதே நமக்கு ஒன்று தெளிவாக புரிகிறது. யோசேப்பு மாத்திரம் அவன் உயர்த்தப்பட்டு அந்த உன்னதமான நிலையிலே அவன் பெற்றுக்கொண்ட நன்மைகளை அவன் மாத்திரம் வைத்து கொண்டு அனுபவிப்பதை விட அவனோடு இருந்தவர்களுக்கும் அந்த நன்மைகளை கொடுக்கிறான், ஆசீர்வதித்தான் என்கிறது இந்த வசனங்களிலிருந்து நமக்கு விளங்குகிறது. 21 இப்படி வாசித்தோம், நீங்கள் மாத்திரமல்ல உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று அவன் உயர்த்தப்பட்ட அந்த நிலையிலிருந்து அவன் கொஞ்சம் கூட மாறாமல் அவன் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை சுதந்தரித்தவனாய் அவனுக்கு மாத்திரமல்ல அவனோடு இருந்தவர்களுக்கும் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தையும் ஆறுதலையும் கொடுக்கிறவனாக யோசேப்பு இருக்கிறான். அல்லேலூயா. இந்த வேத வசனங்கள் நம்ம எல்லாருக்கும் தெரியும். யோசேப்பினுடைய கடைசி காலகட்டம். யாக்கோபு மரணமடைகிறான். யாக்கோபை அங்கே எகிப்திலிருந்து இஸ்ரேல் தேசத்திற்கு அவர்கள் கொண்டு போய் அடக்கம் பண்ணிவிட்டு திரும்பவும் அவர்கள் எகிப்துக்கு வருகிறார்கள். வந்தபோது சகோதரர்களுக்குள்ள ஒரு பயம் இருந்ததை நம்ம பார்க்குறோம். அப்படிதானே? அவங்க பயந்ததுனால தான் ஒரு சிலரை யோசேப்புக்கு முன்பதாக அனுப்பி அவனுக்கு நாங்கள் செய்த எல்லா துரோகத்தையும் பாதகத்தையும் நீர் மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லி உங்கள் தகப்பனார் ஏற்கனவே சொல்லிட்டு போயிருக்கிறார், ஆகையால் நீர் எனக்கு மன்னிக்கணும்னு சொல்லி அவர்கள் யோசேப்புக்கு சொன்னார்கள் என்று அதற்கு முந்தின வசனங்களிலே வாசிக்கிறோம். இப்போ இந்த காட்சியை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இந்த காட்சி ரொம்ப முக்கியமான ஒன்று. அப்படிதானே? அவர்கள் அழுதார்கள், யோசேப்பு அழாமல் நிற்கிறான். இதே போல் ஒரு காட்சி இதுக்கு முன்னாடி நடந்தது, கொஞ்சம் ஞாபகத்தில் கொண்டு வர முடியுமா? எங்கே நடந்தது? 37ஆவது அதிகாரத்தில் யோசேப்பு அழுதான், சகோதரர்களெல்லாம் அவனுக்கு மேலே நின்றார்கள். இங்கே பார்க்குறோம், சகோதரர்கள் அழுகிறார்கள், யோசேப்பு அதுக்கு மேலே அவன் நிற்கிறத பார்க்குறோம். நம்ம வாழ்க்கையில் கவனிக்கணும். நம்ம தேவனுக்குள்ள தேவனை சார்ந்து அவருடைய நிழலில் அவருடைய வல்லமைக்காக காத்திருந்து
கர்த்தருக்கு உண்மையாக நிற்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் ஆமென் ஒரே நிலையில் நாம் இருக்க போகிறதில்லை. நம்முடைய சூழ்நிலையை நிச்சயமாய் ஆண்டவர் ஒரு நாளிலே மாற்றி அமைப்பார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அள வைத்தார்கள் யோசேப்பை, ஆனால் இப்பொழுது அவனுக்கு அவர்கள் செய்த தீமைக்கு பதில் தீமை செய்வதற்கான வாய்ப்பு வருகிறது. ஆனால் அவன் அப்படி செய்யாமல் அவர்களுக்கு ஆறுதலாக இருந்தார். அவர்களை பராமரிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார் ஆண்டவர். அவன் சகோதரர்கள் அவனுக்கு செய்த தீமைகளை ஆண்டவர் அவருடைய திட்டத்தின் நன்மைக்காக பயன்படுத்தினார் என்று சொல்லி அவனுடைய அந்த பார்வையே மாறுகிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, எல்லாருமே நமக்கு வேணும். யாரையும் குறைவா நினைக்கக்கூடாது, யாரையும் பகைக்கவும் கூடாது. ஏன்னா எந்த புத்தில் எந்த பாம்பு வரும்ன்றது நமக்கு தெரியாது. இது வேற ஒரு பழமொழி, ஆனால் நான் புரிஞ்சுக்கிட்டதுக்காக சொல்கிறேன். யாரும் அவர்களுடைய நிலையிலிருந்து உயர்த்தப்படுவார்கள். அல்லேலூயா. தமிழ்நாட்டில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்த எலெக்ஷன் ரிசல்ட்டு அது நமக்கு நல்ல பாடத்தை சொல்லி தந்திருக்கிறது. யாரையும் அற்பமாக என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது, நினைக்கக்கூடாது. யாரும் எந்த உயரத்திற்கும் வருவார்கள் என்கிறதுல ஸ்தோத்திரம். உலக காரியங்களிலே எப்படி இருக்கும் என்றால், கர்த்தரை நம்பிட்டு இருந்த ஒரு மனுஷன், அவனுக்கு கடந்த காலத்தில் அழுகையும் ஏமாற்றமும் பகையும் துரோகமும் நிறைய அவனுக்கு செய்யப்பட்டது. ஆனாலும் அவன் கர்த்தரை அவன் உறுதியாய் பற்றி கொண்டபடினாலே அவனுடைய சூழ்நிலை தலைகீழ மாறிட்டு. அல்லேலூயா. நான் நம்புகிறேன், கர்த்தருக்குள்ளே இப்படி சொல்கிறேன், கர்த்தரை சார்ந்திருக்கிற நீங்களும் நானும் நிச்சயமாக ஒரு நாளில் ஒரு உயர்வான நிலையில் நிற்போம். ஆமாம், நாங்கள் கவனிங்க. அவன் குழிக்குள்ளே கிடந்தான். ஆமென், ஸ்தோத்திரம். அவனை சுற்றிலும் அவனுக்கு மேலே அவனுடைய சகோதரர்கள் என்றார்கள். அவனுக்கு என்ன தீமை செய்யலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ஆலோசித்து கொண்டிருந்தாங்க. அப்படி டைமில் தான் ரூமர் எழும்பி, நம்ம அவனுக்கு தீமை செய்யக்கூடாது, அவன் இரத்த பலிக்கு நம்ம உடன்படக்கூடாதுன்னு சொல்லி அந்த வழியாய் வந்த இஸ்மவேலர்களுடைய கையில் அவனை விற்று போட்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் அந்த சரித்திரம் 37வது அதிகாரத்தில் இருந்தது. ஆனால் இப்பொழுது 50வது அதிகாரத்தில் யோசேப்பு அவன் அடிமையாக அல்ல, ஸ்தோத்திரம், அவன் தன்னுடைய சகோதரர்களுக்கு நன்மை செய்கிற ஒரு உயர்வான ஸ்தானத்திலே கர்த்தர் அவனை கொண்டு போய் விடுகிறார் என்கிறத நாம் பார்க்கிறோம். இதன் மூலம் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒன்று, கர்த்தருக்காக உண்மையாய் காத்திருக்கிற போது 37வது அதிகாரம்னு ஒன்று யோசேப்பினுடைய வாழ்க்கையில் இருந்தது உண்மைதான். அதில் அவனுக்கு பாடுகள், நெருக்கங்கள், அவமானங்கள் இருந்ததெல்லாம் உண்மைதான். ஆனால் அதே யோசேப்புக்கு 50வது அதிகாரத்தையும் கர்த்தர் வைத்திருந்தார். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் 37ல் இருக்கிறோம், 50க்கும் நம்மளை கர்த்தர் கொண்டு போவார். நம்புறீங்களா? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவர் அப்படி செய்ய வல்லவர். நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் கர்த்தருடைய வல்லமை நம் மேலே செயல்படுவதற்கு நாம் காத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. இவன் இங்கே சொல்கிற ஒரு வார்த்தை, என் பிரசங்கத்தின் பாயிண்ட்ஸுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அவன் சொல்கிற ஒரு வார்த்தையை நல்லா கவனித்து பாருங்கள். 20ல், நீங்கள் தீமை செய்ய நினைத்தீர்கள், ஆனால் தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடை காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். அவனுடைய பார்வையை பார்த்தீங்களா? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேவ சமூகத்துக்குள்ளே இருக்கிற, தேவன் மேலே விசுவாசமாக இருக்கிற ஒரு மனுஷனுடைய பார்வை எப்போதும் வித்தியாசமாக தான் இருக்கும். அல்லேலூயா. எல்லாரும் பார்க்கறது போல என்ன செய்கிறது இல்லை, பார்க்க மாட்டாங்க. அல்லேலூயா. நம்ம எப்போதுமே நம்ம கவனிங்க, ஜெபம் பண்ணுறோம், கர்த்தருக்குள்ளே இருக்கிறோம், கர்த்தரை ஆராதிக்கிறோம். ஜெபம் பண்ணி கர்த்தரை ஆராதிச்சு நம்ம வாழ்க்கையில் நன்மை ஒன்றுமே நடக்கலை அப்படின்றதுக்காக நம்ம உடனே விசுவாசத்தில் சோர்ந்து போய்விடக்கூடாது. கர்த்தரை விட்டு விலகுகிறவர்களா
நம்முடைய இருதயத்தில் எண்ணம் கொள்ளக்கூடாது. நல்ல கவனிங்க, எந்த தீமையையும் நன்மையாக முடிய பண்ணுகிற வல்லமை நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய தேவனிடத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. எந்த சூழ்நிலையும் அவர் மாற்றுவதற்கு வல்லவர். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஆனால் கவனிங்க, அந்த வழியை, அந்த பாதையை நம்ம கடந்து வருகிறது ரொம்ப கடினமான ஒன்றா இருக்கும். ஆனால் நம்ம விசுவாசத்தை விட்டு விலகக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. ஆமென். அவர் அந்த சூழ்நிலையை மாற்றுவதற்கு வல்லவர். அவனுடைய பார்வையை மாறுது பாருங்க, உயர்ந்த பிறகு. அல்லேலூயா. நிறைய நேரங்களில் உயர்ந்த பிறகு தான் நிறைய பேருக்கு வித்தியாசமான பார்வை வருது. ஆனால் யோசேப்பினுடைய பார்வை தெளிவான சரியான பார்வையாக இருந்துச்சு. அவன் நினச்சிருந்தா ஸ்தோத்திரம், சகோதரர்களை மாத்திரம் இல்லை, அவங்களுடைய முழு வம்சத்தையும் ஒழித்து கட்டுவதற்கான லீகலான அதிகாரம் யோசேப்பினுடைய கையில் இருந்துச்சு. அல்லேலூயா. ஆனால் அவன் என்ன செய்யலை? இயேசுவை தேடி ஒரு கூட்டம் வருது, கல்லெல்லாம் வச்சுட்டு, ஆண்டவரே இவளை நாங்கள் கையும் மையுமா ஒரு விபச்சார குற்றத்தில் நாங்கள் பிடிச்சிருட்டோம், இவளுக்கு என்ன செய்ய? மோசேனுடைய நியாயப்பிரமாணம் எங்களுக்கு கல்லெறியுது அப்படின்னு சொல்லுது. லீகலாக அது சரியானது தான். ஆனால் லீகலாக இயேசுவுக்கும் கல்லறிவதற்கு வாய்ப்பு இருந்த பிறகும் கூட அவர் என்ன செய்தார்? தீமைக்கு பதிலாக அவர் நன்மைக்கான வழியை மற்றவர்களுக்கும் போதித்தார், தானும் செய்தார் என்று வாசிக்கிறோம். அல்லேலூயா. நல்ல கவனிங்க, நமக்கு தீமை செய்தவர்களுக்கு அவர்களுக்கு தகுந்த நீதியை சரி கட்டுகிற நாட்களை கர்த்தர் ஒரு நாளிலே நம்முடைய கையில் தருவார். கல் நம்ம கைக்கும் ஒரு நாள் வரும். கூட இருக்கிறீங்களா? நம்மளை கல்லறிய நினச்சவன் ஒரு நாள் கல்லை வச்சிருப்பான். ஆனால் அதே கல்லை காலம் மாறும்போது கல்லை நம்ம கையில் ஆண்டவர் தருவார். ஆனால் நம்ம அவசரப்பட்டு எரிஞ்சிடக்கூடாது. நம்ம ஒரு ஆளாக இல்லை, குடும்பமாக கல்லறிகிறோம்னு சேர்ந்து மனைவி பிள்ளைகளாக என்ன எறியக்கூடாது? கல்லறியக்கூடாது. அதுக்காக ஆண்டவர் நம்மளை உருவாக்கி உயர்த்தலை. ஸ்தோத்திரம். நம்முடைய ஆசீர்வாதத்திற்குள்ளே ஆண்டவர் அநேகருடைய சுக வாழ்வை வைத்திருக்கிறார். அநேகரை பராமரிக்கக்கூடிய, அநேகருக்கு ஆறுதல் கொடுக்கக்கூடிய, ஸ்தோத்திரம், ஆசீர்வாதமான உயர்வைத்தான் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். எப்போதுமே நம்ம வாழ்க்கையில் வருகிற எந்த விதமான உயர்வாக இருந்தாலும் 100% அது நமக்கு மாத்திரமானது அல்ல, அதிலே மற்றவர்களுடைய உயர்வும் மேன்மையும் அடங்கி இருக்குது. நம்ம எப்போதுமே சுயநலம் உள்ளவர்களாக வாழக்கூடாது. அல்லேலூயா. நம்ம இன்னைக்கு ஒரு ஆவிக்குரிய ஒரு கூடாரத்துக்குள்ளே இருக்கிறோம், இன்னைக்கு தேவ சபைக்குள்ளே இருக்கிறோம். இந்த ஒரு அமைப்பை, இந்த ஒரு ஆசீர்வாதமான தேவனை தேடுகிற வாய்ப்பை நாம் இன்று அனுபவிப்பதற்கும் நாம் பெற்றுக்கொண்டதற்கும் பின்னாடி அநேகருடைய தியாகம் இருக்கிறது. அல்லேலூயா. சீகன் பால்கு அவர் தான் வேதாகமத்தை முதல் முறையாக தமிழ்நாட்டில், இந்தியாவில், நம்முடைய தமிழ் மொழியில் மொழிபெயர்த்து தருவதற்காக இந்த பட்டணத்திற்கு வந்தார். தரங்கம்பாடி இன்னைக்கும் இருக்குது, அவருடைய அந்த நினைவிடங்கள் இன்னைக்கும் இருக்குது. 37 வயசு முடிகிற தருணத்தில், இன்னும் சொல்லணும்னா 38 வயசில் அவர் இறந்துட்டார். அல்லேலூயா. இன்றைக்கி நம்ம அதெல்லாம் தாண்டி சுகமாக வாழ்ந்துட்டுருக்குறோம். அப்படிதானா? எதுக்காக? வேத எழுத்துக்களை தமிழில் கொண்டு வந்து சேர்ப்பதற்காக அவர் இழந்து போய்விட்டார் தன்னுடைய முழு வாழ்க்கையை. ஆனால் அந்த குறிப்பிட்ட ஆண்டுகளுக்குள்ள அவர் என்ன செய்யணுமோ அதை தேசத்துக்காகவும் ஜனங்களுக்காகவும் தேவ திட்டத்தை நிறைவேற்றுவதற்காகவும் அவர் செய்து முடித்து விட்டார். ஆனால் அவருக்கு லாபம் ஒன்றும் இல்லை. இன்றைக்கி ஒரு ஆலயம் கட்டி வச்சுருக்குறாங்க. நீங்கள் தரங்கம்பாடிக்கு போகிறதுக்கான வாய்ப்பு கிடச்சுன்னா அந்த ஆலயத்தில் ஒரு பிரசங்க மேடை இருக்கிறது. ஐயர்வாள்லாம் நின்று பிரசங்கம் பண்ணுறதுக்கு. அந்த பிரசங்க மேடைக்கு கீழே தான் சீகன் பால்கோட கல்லறை இருக்குது. கவனிச்சிங்களா? அவர் கல்லறையில் நின்று கர்த்தருடைய வார்த்தைகள் பிரசங்கிக்கப்படுகிறது.
அவருடைய ஜீவனை இழந்து அவர் கர்த்தருடைய வார்த்தையை தமிழில் ஜனங்கள் கேட்பதற்கான வாய்ப்பை உருவாக்கிட்டு போயிருக்கிறார். நம்ம அனுபவிக்கிற இந்த எல்லா ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பின்பதாக அநேகருடைய தியாகம் இருக்கிறது. அவர்கள் தேவனிடத்தில் வாக்குத்தத்தம் பெற்றார்கள், அந்த வாக்குத்தத்தத்தை அவர்கள் சுதந்தரித்தார்கள். ஆனால் நன்மையை அனுபவிக்கிறதுல அவர்களுடைய பங்கு மாத்திரம் முழுமையாக இருக்கு என்று எண்ணாமல் என்னுடைய தேவ ஆசீர்வாதத்தின் வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதலுக்குள்ளே எனக்கு கீழே இருக்கிற, என்னை சுற்றி இருக்கிற, எனக்கு பின்னாக எனக்கு முன்னாக வர இருக்கிற ஒரு தேவ தலைமுறைக்கு என்னுடைய ஆசீர்வாதத்தின் பங்கு இருக்குது என்கிற எண்ணமுடையவர்களாக இருந்தார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு அதனால் நீங்களும் நானும் பல்வேறு வகைகளில் வேத எழுத்துக்களை நம்முடைய தாய்மொழியில் நம்ம வாசிக்கவும் கேட்கவும் கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். தேவன் தருகிற எந்த ஆசீர்வாதத்திற்குள்ளேயும் நமக்கான ஆசீர்வாதம் மாத்திரம் இல்லை, அதில் அநேகருடைய ஆசீர்வாதமும் அடங்கி இருக்குது. அல்லேலூயா. நான் சொல்ல புரியுதா? கூட இருக்கிறீங்களா? இங்கே தான் இருக்கிறீங்களா? அல்லேலூயா. போன வாரம் பேசின பிரசங்கத்தில் பாதி கூட்டத்தை காணலை, ஒருவேளை ஓடிட்டாங்கன்னு நினைக்கிறேன். வருவாங்க, ஓடலை. பல வேலைகளில் அவங்க அங்கங்கே போயிருக்கிறாங்க. அடுத்த வாரம் முழுசாக வந்துடுவாங்கன்னு சொல்லி நம்புகிறேன். அல்லேலூயா. தேவ ஆசீர்வாதம் நம்ம வாழ்க்கையில் நம்ம பெறுகிற போது அதற்குள்ளே ஆண்டவர் அநேகருடைய, அவன் சொல்கிறான் 20வது வசனத்தில், வெகு ஜனங்களை உயிரோட காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். அப்படின்னா இவன் மாத்திரம் பிழைக்கிறது அல்ல, இவன் மாத்திரம் உயர்த்தப்படுகிறது அல்ல, அதற்குள்ளே வெகு ஜனங்களுடைய ஆசீர்வாதம் இருக்குது அப்படின்ற விசுவாச பார்வை அவனுக்கு வந்துச்சு. அவன் உயர்த்தப்பட்ட பிறகு, அவனுடைய கை பலப்பட்ட பிறகு, இப்பொழுது சத்துருக்களுக்கு தீமை செய்யக்கூடிய அந்த நீதி சரி கட்டுதல் அவனுடைய கையில் வந்தபோது அவன் தீர்ப்பை வேற மாதிரி எழுதுறான். கூட இருக்கிறீங்களா? அதுதான் தேவ சமூகத்தில் நாம் இருப்பதற்கான அடையாளம். அல்லேலூயா. நிறைய உதாரணங்கள் உண்டு. தாவீது அவன் கொலை செய்யப்படணும், ஒரே ஒரு நோக்கம்தான் சவுலுக்கு. அவன் சாகிறதற்கு முன்னாடி வரைக்கும் சவுல் அவனை துரத்திட்டே வந்தான். ஆனால் ஆண்டவர் வாளை, ஸ்தோத்திரம், கொலை செய்வதற்கான வாளை கர்த்தர் தாவீது கையிலையும் ஒரு நாள் கொடுத்தாரு. ஆனால் அவன் என்ன செய்யலை? கொலை செய்யலை. ஏன் செய்யலை அப்படின்னா கவனிங்க, கர்த்தர் அவனை உயர்த்த ஆரம்பித்த பிறகு ஒரு மேன்மையான திட்டத்துக்காக தாவீத கர்த்தர் உருவாக்கி கொண்டிருந்த போது கர்த்தருடைய உருவாக்குதலின் செயல்களையும் கர்த்தர் அவனுக்கு முன்னாடி வைத்திருக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதத்தையும் யோசித்த போது, சிந்தித்த போது சத்துருக்களை குறித்த எண்ணமே அவனுக்கு இல்லாமல் போயிடுச்சு. நீங்கள் என்னைக்காக யோசிச்சிருக்கீங்களா? நம்ம யோசிப்போம், நம்ம ஏன்னா மனிதர்களாக இருக்கிறோம். நம்மளை அலைய விட்டவன், நம்மளை கையேந்த விட்டவன், நமக்கு தண்ணி காட்டினவனுக்கு திரும்ப நம்ம செய்வதற்கு வாய்ப்பு வரும்போது என்ன யோசிப்போம்? வச்சு செய்யணும் அப்படி யோசித்திருக்கிறோம். அப்படி தானே யோசித்திருக்கிறோம் அப்படின்னு தான் சொல்கிறேன். நீங்களும் நானும் அதில் ஒன்றும் விதிவிலக்கெல்லாம் இல்லை. ஆனால் அந்த சூழ்நிலை வரும்போது, அந்த உயர்வு வரும்போது நம்ம அப்படி செய்ய மாட்டோம், செய்யக்கூடாது. ஸ்தோத்திரம். அப்படி செய்வது தேவனுக்கு உகந்தது அல்ல. ஏன்னா கர்த்தர் நன்மையை தந்த பிறகு எவனுக்கு என்ன தீமை செய்யணும்னு நம்ம ஏன் யோசிக்கணும்? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்ம அப்போ எப்போதுமே அப்படி யோசிக்கணும், என் கை மட்டும் பலப்படட்டும். இன்றைக்கி மாமனார் மாமியார் எப்படி இருக்கிறாங்க? ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. நான் ஒரு நாள் ஸ்ட்ராங்காக ஆவேன், அன்னைக்கு வச்சுக்கிடுறேன் அப்படின்னு என்ன செய்யக்கூடாது? நினைக்கக்கூடாது. பெற்றோரை குறித்து பிள்ளைகள் அப்படி
நினைக்கக்கூடாது. இன்றைக்கி 10 ரூபா நான் உன்கிட்ட கெஞ்சி கெஞ்சி கேட்குறேன், ஸ்தோத்திரம், என் கையில் நிறைய ஆண்டவர் தரும்போது நான் உனக்கு வச்சு செய்கிறேன்னு செய்யக்கூடாது. அந்த எண்ணம் உள்ளவர்களா நம்ம ஒரு நாள் இருக்க மாட்டோம், இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற போது அவர் ஆசீர்வதித்த ஆசீர்வாதங்களை குறித்தே நம்ம யோசித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நல்ல இருதயத்தை ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார். தேவனுடைய வல்லமை என்பது அப்படித்தான் ஒரு மனுஷனை மாற்றும். தேவ வல்லமையால, தேவ கரத்தால ஒரு மனுஷன் உயர்த்தப்படுறான் அப்படின்னு சொன்னா அவனுக்கு ஃபோக்கஸ் ஃபுல்லாக எல்லாவற்றை குறித்தும் தேவனோடு இணைத்து வாழுகிற வாழ்க்கையும், எல்லாவற்றையும் தேவனோடு இணைத்து பேசுகிற நாவும் அவனுக்கு இருக்கும். இருக்கிறீங்களா? கூட இருக்கிறீங்களா? அல்லேலூயா. எதுக்கும் காரணம் தேவன்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அந்த ஒரு பரந்த மனசு, தெளிந்த பார்வை அந்த மனுஷனுக்கு வந்துடும். அல்லேலூயா. அதுதான் யோசேப்புக்கு வந்தது. இப்போ இவனுக்கு செய்த தீமைக்கு அவங்க நல்லா பயப்படுறாங்க, அப்படிதானே? பயந்ததுனால தான் நீங்கள் கவனிங்க, அவங்க எத்தனை பேர்? கிட்டத்தட்ட 11 பேர், சரியா? இல்லை 10 பேர் அப்படி வச்சுக்கிடுவோம். ஒருத்தன் இவனுக்கு தீமை செய்ய நினைக்கல. யார்? பென்யமீன் அவனுக்கு ஒன்றும் தீமை செய்ய நினைக்கல, அவன் அப்பா கூடவே இருந்துட்டான், அப்படி வச்சுக்கிடுவோம். ஸ்தோத்திரம். இந்த 10 பேர், ரூபன் ஸ்தோத்திரம் யாக்கோபுடைய வீட்டுக்குள்ளே கொண்டு போக சொல்லணும். அவன் எங்கே ஐடியா கொடுக்குறான்? இஸ்மவேலர் கையில் விற்கிறக்கு ஐடியா. அதுவும் நன்மை கிடையாது. சில நேரத்தில் சிலர் நமக்கு நன்மை செய்கிற மாதிரி செய்வாங்க, அது நன்மை கிடையாது, அதுவும் தீமை தான். அல்லேலூயா. கூட இருக்கிறீங்களா? அல்லேலூயா. 2, 1 நமக்கு நன்மை செய்யாமல் இருப்பதும் தீமை, அதுபோல் நன்மை செய்ய வேண்டிய இடத்துல அமைதியாக இருப்பதும் தீமை தான். கவனிச்சிருக்கீங்களா? சிலர் எல்லார்கிட்டையும் நல்ல பேரை வாங்குறதுக்கு நினைப்பான். கவனிச்சிருக்கீங்களா? வேலை பார்க்குற இடத்துல அவனும் கூட சேர்ந்து என்ன செய்திருப்பான்? எல்லா கதைகளையும் விட்டு அழகாக உசுப்பேற்றிருப்பான். ஆனால் மேனேஜரோ உயர் அதிகாரிகளோ வரும்போது அமைதியாக ஆயிடுவான். ஸ்தோத்திரம். பேச வேண்டிய இடத்துல பேசாமல் இருக்கிறதும் என்னது தான்? அப்படி தான் உலக சட்டமும் சொல்லுது, ஆண்டவரும் சொல்கிறார். இங்கே ரூபன் அவன் அமைதியாக இருக்கிறதுக்கு பதிலாக வேற ஒரு வழியை யோசேப்புக்கு காட்டி கொடுத்தான். அதுவும் தீமை தான். 10 பேர் அவர்கள் இருந்தார்கள். 10 பேர் சேர்ந்து ஒரு வாலிபனை ஒடுக்குவதற்கும் நெருக்குவதற்கும் அவங்க பயங்கரமாக திட்டம் பண்ணி அவர்கள் திட்டத்தில் அவர்கள் ஜெயம் பெற்றார்கள். ஆனால் உண்மையிலே ஜெயிச்சது, குழிக்குள்ள வச்சு ஜெயிச்சதும் யாரு தான்? 10 பேரை சேர்ந்து ஒரு ஆள் அடித்தா அது என்ன வீரமா? அப்படிதானே? அல்லேலூயா. இப்போ நம்ம பாருங்களேன், ஒரு போட்டியே இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த போட்டியும் நியாயமான போட்டியாக என்ன செய்யணும்? இருக்கணும். இப்போ கிரிக்கெட்டை எடுங்க. ஸ்தோத்திரம். இந்த வருட உலகக்கோப்பை நடந்தது. உலகக்கோப்பையில் செமிஃபைனலுக்கு 4 டீம் வந்தாங்க. 4 டீமும் பெஸ்ட்டான டீம் தான். ஸ்தோத்திரம். ரேங்கிங்கில் முதல் 4 இடத்த பிடிச்சவங்க தான் அந்த போட்டியில் செமிஃபைனலுக்கு வந்தாங்க. ஃபஸ்ட்டு ரேங்கில் இருந்த அந்த டீம் தான் உலக கோப்பையை ஜெயிச்சுது. அது ஒரு லாஜிக்கலான லீகலான ஒன்று தான். ஆனால் விளையாடவே தெரியாத ஒரு டீம் கூட நல்ல திறமை வாய்ந்த டீம் விளையாடி ஜெயிக்கிறது ஒன்றும் என்ன கிடையாது, பேர் கிடையாது. நாங்கள் கிரிக்கெட் விளையாட போயிருந்தோம் டர்ஃபுக்கு. அப்போது ஜூடா எனக்கு பவுலிங் போட்டான். ஸ்தோத்திரம். ஆனால் எங்கள் டீமுக்கு ரன்னே கிடையாது. அப்போ அவன் பவுலிங் போட்டு நான் என்ன செய்கிறேன்? பேட்டிங் பிடிக்கிறேன். நான் கிரிக்கெட்டு கொஞ்சம் விளையாட தெரிஞ்ச ஒரு ஆள். எனக்கு கூச்சமாக வெக்கமாக இருந்துச்சு. எதுக்கு தெரியுமா? அவன் போட்ட 6 பாலில் 5 பால், 1 பால் மட்டும்தான் மிஸ் பண்ணேன். மீது 5 பால்லையும் என்ன அடித்தேன்? ரன் அடித்தேன். கிட்டத்தட்ட 10-15 இருந்த எங்கள் டீம் ஸ்கோர் அவன் போட்ட 5 பாலுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 60 பக்கம் போயிடுச்சு. ஆனால் அதில் என்ன கிடையாது? பெருமை கிடையாது. ஏன்னா அதே ரோலை வேற ஒரு பையன் பண்ணியிருந்தா
அது எப்படி இருந்திருக்கும்? அது ஒரு எப்படி சொல்ல, ஒரு லீகலான மேட்சாக இருந்திருக்கும். நீங்கள் கவனிங்க, 10 பேர் விளையாடுறான், ஒருத்தனை வாலிப பையனை போட்டு அப்படி செய்கிறான். ஆனால் இங்கே கவனிங்க, இங்கேயும் அதே 10 பேர் இருக்கிறான். ஆனால் இப்போ யோசேப்பு சாதாரணமான ஆள் கிடையாது. அவன் ஒரு கை அசைச்சா முழு எகிப்திய இராணுவமும் அவனை என்ன செய்கிறோம்? 10 பேரையும் இல்லாமல் ஆக்கிறோம். ஸ்தோத்திரம். ஆனால் அந்த டைமில் தான் யோசேப்பு அவன் சொல்கிறத கவனிங்க. ஸ்தோத்திரம். வெகு ஜனங்களை காக்கும்படிக்கு கர்த்தர் உங்களுடைய தீமையை நன்மையாக முடிய பண்ணினார். அல்லேலூயா. இப்போ நான் சொல்ல வந்ததை பேசுகிறேன். ஸ்தோத்திரம். அப்போ கர்த்தர் நமக்கு செய்கிற நன்மைக்கு உள்ளே, நன்மையை சுற்றிலும், நன்மைக்கு ஸ்தோத்திரம், அந்த நன்மைக்கு உள்ளே அநேகருடைய வாழ்வின் ஆசீர்வாதங்களை கர்த்தர் வச்சிருக்கிறார். உதாரணத்துக்கு சிம்பிளாக சொல்கிறேன், 10 ரூபா உங்களுக்கு வருதுன்னா அந்த 10 ரூபாயும் உனக்கானதில்லை, அதில் 8 ரூபா தான் உனக்கு. மீதி 2 ரூபா யாருக்கோ கர்த்தர் என்ன செய்கிறாரு? கொடுக்குறக்காக உன் கையில் தந்திருக்கிறார். ஏன் தெரியுமா? நீ தேவ பிள்ளை, அதுக்காக. அல்லேலூயா. ஏன் யோசேப்புக்கு பதிலாக ஆண்டவர் ரூபனை உயர்த்தலை? ஏன் யோசேப்புக்கு பதிலாக ஆண்டவர் சிமியோனை உயர்த்தலை? ஏன் யோசேப்புக்கு பதிலாக ஆண்டவர் யூதா ஜனத்தை, யூதா கோத்திரத்தை, யூதாவை எகிப்தின் தலைவனுக்கு பக்கத்தில் கொண்டு போய் வைக்கல? ஏன்னா அவன் கையில் 10 ரூபா போச்சுன்னா 10ஐயும் அவனே தின்றுவான். யோசேப்பு கையில் 10 ரூபா போச்சுன்னா தான் 8 ரூபா அவனுக்குள்ளதை எடுத்துட்டு 2 ரூபா யாருக்கு போய் சேரணுமோ அங்கே கொண்டு போய் சேர்ப்பான். இப்படியெல்லாம் பிரசங்கம் பண்ணால் கூட்டம் சேராது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீ 100 இல்லை 1000 மடங்கு பெருகுவேன்னு சொன்னாதான் ஷார்ட்ஸை எப்படி வைப்பாங்க? எந்த சொந்த பாஸ்டாக இருந்தாலும் இப்படியெல்லாம் பேசினா ஷார்ட்ஸ்லாம் வரமாட்டேன். நான் என்ன பார்த்து சொல்லிக்கணும், இது உனக்கு தேவையா? இப்படி பேசினா உன்னை தேடி யார் வருவா? அதுக்காக ஆண்டுடைய வார்த்தைகளை பேசாமல் இருக்க முடியாது. யோசேப்பு கையில் ஏன் ஆண்டவர் அவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு? எனக்கா யோசித்துருக்கீங்களா? இந்த ஊரில் அத்தனை பேர் இருந்தோம், ஆண்டவர் ஏன் உங்களை செலக்ட் பண்ணியிருக்கிறாரு? எனக்கா யோசித்துருக்கீங்களா? இப்படி சொல்கிறேன், நீங்கள் ரொம்ப நல்லவங்க, அதுக்காக தான் ஆண்டவர் உங்களை செலக்ட் பண்ணியிருக்காரு. ஏன் தெரியுமா? உங்கள் கையில் ஆசீர்வாதம் வந்தால் தான் நீங்களும் ஆசீர்வாதத்தை பயன்படுத்துவீங்க. உங்கள் ஆசீர்வாதத்தை நம்பி இருக்கிற ஒரு கூட்டம் இருக்கிறது, அவர்களுக்கும் உங்களிடத்துல இருந்து நன்மை போகும்ன்றதுக்காக தான் கர்த்தர் உங்களையும் என்னையும் அந்த தேவ சமூகத்துக்குள்ளே வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த உலகத்தோட கேரக்டர் என்ன தெரியுமா? நான் பிரசங்க பாயிண்டை தனித்தனியாக சொல்லலை, நான் ஃப்ளோவில் பேசிட்டே போகிறேன், நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ஸ்தோத்திரம். இந்த உலகத்தில் நன்மை எப்படி கிடைக்கும் தெரியுமா? ஒரு மனுஷன் சாதாரண நிலையில் இருக்கும்போது அவனுக்கு நன்மை செய்கிறதுக்கு, அவன் புகழ் பாடுவதற்கு யாருமே இருக்க மாட்டாங்க. சொல்ல புரியுதா? கூட இருக்கிறீங்களா? அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்கள் உதாரணத்துக்கு கவனிங்களேன். ஒரு விசேஷ வீட்டுக்கு போகிறீங்க, ஒரு சாதாரண வீட்டுக்கு விசேஷத்துக்கு போகிறீங்க, என்ன செய்வீங்க? இருக்கிறதுல 200 ரூபா 500 ரூபா